இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 8.3ல இருக்கக்கூடிய இந்த 13th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். இன் எ கேம் த என்ட்ரி ஃபீ இஸ் 150 ருபீஸ். என்ட்ரி ஃபீ வந்து 150. த கேம் கன்சிஸ்ட் ஆஃப் டாஸிங் எ காயின் 3 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ தனா பாட் எ டிக்கெட் ஃபார் என்ட்ரி. ஸோ என்ட்ரி ஃபீஸ் கட்டி என்ட்ரி வாங்கிட்டா. இஃப் 1 or 2 ஹெட்ஸ் ஸோ அதில் விளையாட்டில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன அப்படின்னா, 1 இல்லாட்டி 2 ஹெட்டு கிடச்சிச்சு அப்படின்னா ஷீ கெட் ஹர் என்ட்ரி ஃபீ பேக். ஓகேங்களா? ஸோ 1 இல்லை 2 ஹெட்டு கிடச்சிச்சு அப்படின்னா என்ட்ரி ஃபீயை வாங்கிக்கலாம். இஃப் ஷீ த்ரூஸ் 3 ஹெட், 3மே ஹெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஷீ ரிசீவ் டபுள் த என்ட்ரி ஃபீ. அவள் கட்டின என்ட்ரி ஃபீயை டபுளாக வாங்கிக்கலாம். எப்போ? 3 ஹெட்டு கிடச்சா. அடுத்தது அதர்வைஸ் ஷீ வில் லாஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கொடுத்துருக்க கேம்ஸ் ரூல்ஸு. என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஷீ கெட்ஸ் டபுள் என்ட்ரி ஃபீ. ஸோ டபுள் என்ட்ரி ஃபீ கிடைக்கணும்னா என்ன அர்த்தம்? 3மே ஹெட்டாக கிடைக்கிறதுக்கு என்ன பாசிபிள்? ஓகேங்களா? அடுத்தது ஜஸ்ட் கெட்ஸ் ஹர் ஃபீ என்ட்ரி ஃபீ. ஸோ என்ட்ரி ஃபீனா 1 or 2 ஹெட் கிடைச்சாலே என்ட்ரி ஃபீயை திருப்பி வாங்கிக்கலாம். லாஸ் த என்ட்ரி ஃபீ. ஸோ 1 ஹெட்டும் கிடைக்கக்கூடாது, 2 ஹெட்டும் கிடைக்கக்கூடாது, 3 ஹெட்டும் கிடைக்கக்கூடாது. அப்படின்னா தான் அவள் லாஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஏதாவது 2ல் 1ல் வந்துடுவா. ஓகேங்களா? ஸோ இது 3க்குமான ப்ராபபிலிட்டி தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நான் எழுத போகிறது 13th சம்மு. ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸு பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து 3 காயின்ஸை டாஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இதுதான் எனக்கு சாம்பிள் ஸ்பேஸாக வரும். இதை ஏற்கனவே நான் வந்து பழைய வீடியோலேயே பழைய சம்லேயே நான் சொல்லியிருக்கேன் இதை எப்படி நம்ம ஃபில் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து சாம்பிள் ஸ்பேஸு எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் எனக்கு எஸ். ஸோ நம்பர் ஆஃப் எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 8. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் எஸ்ஸு எனக்கு வந்து 8 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இதை கன்சிடர் பண்ண வேணாம். கேட்டிருக்க ஃபஸ்ட்டு டிவிஷன் கெட்டிங் டபுள் என்ட்ரி, அதாவது என்ட்ரி ஃபீஸை அவள் வந்து வாங்கணும் அப்படின்னா டபுள் என்ட்ரி வாங்கணும். டபுள் என்ட்ரி ஃபீஸை டபுளாக வாங்குறா. ஓகேங்களா? கெட் டபுள் என்ட்ரி ஃபீ அப்படின்னா அதுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஸோ ஏ பி த ஈவெண்ட் வாங்கணும் அப்படின்னா அவன் என்ன ஈவெண்ட்டை கெட் பண்ணணும்? ஈவெண்ட் ஆஃப் ஆல் ஹெட்ஸ், அதாவது 3 ஹெட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆல் ஹெட்ஸ் ஆர் 3 ஹெட்ஸ் அப்படின்றது தான். ஸோ அப்போ இதுக்கு வந்து என்னது? ஏன்றது என்ன இருக்கும் எனக்கு? ஏ, அதாவது சாரி ட்ரிபிள் ஹெச் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஏ அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ வந்து எனக்கு என்ன இருக்குது? 1. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஏ 1னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 1 பை நம்பர் ஆஃப், அதாவது ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ்ஸு. ஸோ 1/8 இதுதான் வந்து டபுள் என்ட்ரி அவன் கெட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். என்ட்ரி ஃபீ வந்து அப்படியே அதை மட்டும் வாங்குறது. ஓகேங்களா? ஸோ கெட் என்ட்ரி ஃபீ. ஸோ என்ட்ரி ஃபீ அப்படின்னா அதுக்கு நான் பின்னு எடுக்கிறேன். பிபி த ஈவெண்ட் ஆஃப் என்ட்ரி ஃபீ என்னது? 1 or 2 ஹெட் இருந்தால் தான். ஓகேங்களா? 1 or 2 ஹெட் இருந்துச்சு அப்படின்னா அந்த என்ட்ரி ஃபீயை அப்படியே திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்றதான் இங்கே கொஸ்டினாக கொடுத்துருக்கான். ஸோ அப்போ நான் வந்து கெட் த என்ட்ரி ஃபீ அப்படின்றதுக்கு என்ன எழுதியிருக்கேன்? 1 or 2 ஹெட். ஓகேங்களா? ஸோ 1 or 2 ஹெட் அப்படின்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே நான் இங்கே இடம் பத்தலை, அதனால் சிம்பிளாக முடிக்கிறேன். ஸோ 1 இல்லாட்டி 2 தலை தான் இருக்கணும், 3 தலை இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி 3 டீயும் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 1 இல்லை 2 அப்படின்றப்ப இது எல்லாமே ஒரு தலை இருக்குது இல்லாட்டி 2 தலை இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பி வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படின்றது நம்பர் ஆஃப் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ என்ன வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 6 டிவைடட் பை 8 என்ன வரும்? 3 டேபிளை கட் பண்ணால் 3 2s are 6, 4 2s are 8. ஓகேங்களா? ஸோ அப்போ அவள் என்ட்ரி ஃபீயை அப்படியே வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 3/4. ஓகேங்களா? அதே இது என்ட்ரி ஃபீயை டபுளாக வாங்கணும்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி 1/8. ஓகேங்களா? ஸோ டபுள் என்ட்ரினா
எல்லாமே ஹெட்டாக இருக்கணும், அதாவது 3 ஹெட்டாக இருக்கணும் அப்படின்றப்ப இதுதான் ஏ அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ வந்து 1. அதே இது என்ட்ரி ஃபீயை ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வாங்கணும் அப்படின்னா ஈவெண்ட் வந்து என்னது 1 ஆர் 2 ஹெட் தான் இருக்கணும். ஸோ 1 ஆர் 2 ஹெட் அப்படின்னா 1 2 3 4 5 6 இதுதான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பி வந்து 6, ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்றது நம்பர் ஆஃப் பி டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ அப்போ 6/8 3/4. அடுத்தது தேர்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ தேர்டு டிவிஷன் சைடில் எழுதுறேன். தேர்டு டிவிஷன் வந்து லாஸிங் கேம் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ லாஸிங் கேம் அப்படின்னா மேலே சொன்னதில் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அவன் கேமை லாஸ் பண்ணான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மேலே சொன்னதை பாருங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்கான், 3மே ஹெட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கான். இங்கே வந்து ஒரு ஹெட்டு இல்லை 2 ஹெட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது 3 ஹெட்டுன்னு சொல்லிட்டோம். 2 ஹெட்டு இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு, ஒரு ஹெட்டு இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு. அப்போ இது மட்டும்தான் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ 3மே டெய்லாக கிடச்சா மட்டும்தான் அவன் லாஸிங் த கேம். ஓகேங்களா? ஸோ அப்போ லாஸிங் கேம் அப்படின்றப்ப நான் என்ன எடுக்கிறேன், சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 3 டைல். ஓகேங்களா? ஸோ கெட்டிங் 3 டைல் அப்படின்றத எடுத்தோம்னா அவன் வந்து லாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 3மே டைலாக இருந்தால் அவன் தோற்றுருவான். அப்போ நம்பர் ஆஃப் சி வந்து 1. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ என்ன வரும் 1/8. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் சி 1, நம்பர் ஆஃப் எஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் என்ன 8. ஓகேங்களா? இந்த இருக்கக்கூடிய எல்லாமே தான். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ஈக்குவல் நம்பர் ஆஃப் சி பை நம்பர் ஆஃப் எஸ். அவன் கேமில் தோக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா என்னது 1/8 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த சம்மு. வீடியோ பார்த்தீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸில் மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த சம்மு ஒரு பார்த்துக்கோங்க. ஸோ சாம்பிள் ஸ்பேஸு அப்படின்றது 3 காயின்ஸை டாஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 8. ஃபஸ்ட்டு டிவிஷன் டபுள் என்ட்ரி ஃபீ வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். டபுள் என்ட்ரி ஃபீ வாங்கணும்னா அவன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான், 3 ஹெட்டு கிடைக்கணும். ஓகேங்களா? ஆல் ஹெட் ஆர் 3 ஹெட். ஓகேங்களா? ஸோ அதான் ஏபி த ஈவெண்ட் ஆஃப் 3 ஹெட்ஸ், கெட்டிங் 3 ஹெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டே அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஹச் மட்டும்தான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ வந்து 1. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1/8. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டபுள் என்ட்ரி ஃபீ வாங்கணும். அவன் கட்டின ஃபீயில் டபுளாக திருப்பி வாங்கணும்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி. அதே இது அவன் கட்டின ஃபீயை மட்டும் வாங்கணும் அப்படின்னா கெட் த என்ட்ரி ஃபீ ஒன்லி. ஓகேங்களா? அதுக்கு ஏதாவது பிபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 1 ஆர் 2 ஹெட். ஒரு ஹெட்டு இல்லை 2 ஹெட்டு கிடைச்சாலே அவன் என்ட்ரி ஃபீயை திருப்பி வாங்கிடலாம். ஸோ ஒரு ஹெட்டு அல்லது 2 ஹெட்டு அப்படின்றத நீங்கள் இதை எடுத்து எழுதுங்க. பி ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்டில் இந்த ஆரையுமே அப்படியே எழுதுங்க. இந்த டிடியை தவிர்த்து மீதி 6மே வரும். ஸோ எழுதிட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பி வந்து 6ன்னு எழுதுவீங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து நம்பர் ஆஃப் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 6/8 ஈக்குவல் டு 3/4. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு என்ன சொல்லியிருந்தோம், லாஸிங் கேம். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்ததை தவிர்த்து வேறு ஏதாவது, அதாவது 3மே ஹெட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 ஹெட்டு இல்லை 1 ஹெட்டு. ஸோ ஒரு ஹெட்டு இல்லை 2 ஹெட்டு இல்லை 3 ஹெட்டு. இதை தவிர்த்து வேறு எது விழுந்தாலும் அவன் தோத்துட்டான்னு அர்த்தம். ஸோ எல்லாத்துலேயுமே ஹெட்டு இருக்குது, 1 2 3ன்ட்டு. இதில் மட்டும்தான் ஹெட் இருக்குது. ஸோ அதான் இங்கே எழுதுகிறேன், சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 3 டைம்ஸ். ஓகேங்களா? லாஸிங் கேம் அப்படின்றப்ப ஸோ சி வந்து டிடிடி மட்டும்தான். நம்பர் ஆஃப் சி வந்து 1, ப்ராபபிலிட்டி ஆஃப் சின்றது நம்பர் ஆஃப் சி டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி வந்து 1/8. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.